இது வரைக்கும் ஒரு 4-5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிப் லெவல்ல இதுதான் பிரச்சனைன்னா, டைரக்ட்டா ஐசிஐ தூக்குறது அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்டா இதுதான் ப்ராப்ளம். இத மட்டுமே ஒர்க் பண்ணா போதுங்கிற விஷயத்த எனக்கு தெரியல. இப்போ கரெக்ட்டான ஒரு மெஷர்மென்ட்டோட குடுத்துருக்காங்க. பட் இப்ப லைவ் ஒர்க் பண்ணி எல்லாமே குடுத்துருக்காங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முதல்ல இருந்ததுக்கு இப்ப நல்ல ஒரு நாலேட்ஜோட என்னால ஒர்க் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்றது, அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாம இருந்தது முன்னாடி. தெரியும். பட் ஆனா இத ஒரு மெஷர்மென்ட்டோட ப்ராப்பரான எனக்கு தெரியல. இப்போ வந்துட்டு இங்க வந்து லைவ் செட்லயே குடுத்தாங்க. இஎஃப்எஸ் அப்கிரேட் பண்றது, இஎம்எம்சி அப்கிரேட் பண்றது, எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டேன். அப்புறம் சிபியூ சேஞ்ச் பண்றது முதற்கொண்டு ஈஸியா எப்படி எந்த வேல பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் குடுத்தாங்க. கரெக்ட்டான ஒரு மெஷர்மென்ட்டோட. இங்க ரெடி பண்ணி எல்லாமே சக்சஸும் ஆயிருக்கு. பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் என்னோட ஸ்கில்ல நான் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, ஹாய் ஆல். வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி லைவா சிபியூ யூஎஃப்எஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஎம்சிபி இது எல்லாத்தையும் லைவ் சேஞ்ச் ஆல்ரெடி உங்கள் செட்டில் டெட் ஆகி வந்திருந்தாலும் ஸ்டோரேஜ் ஐசியாக இருக்கட்டும் யூஎஃப்எஸ் எம்சிபியாக இருக்கட்டும் சிபியாக இருக்கட்டும் டெட் ஆகி வந்திருந்தாலும் ஓல்டு செக்யூரிட்டி பேக்கப் கிடைக்கலனாலும் ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணணுனாலும் எல்லாமே லைவ்ல வித் சிம்பிள் ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்லேருந்து இப்போது ரெவல்யூட் ஆகி வந்திருக்கிறோம். சேம் மாற்ற முடிகிறது எல்லாமே பாசிபிள் இருக்குது. என்னென்ன பாசிபிள் இருக்கோ கண்டிப்பாக அது எல்லாமே நம்ம டீச் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கும் கற்றுக்கணும் அப்படின்னாக்க வித் சிம்பிள் ஸ்டெப்ஸில் ரீப்ளேசிங் கான்செப்டை அது இல்லாமல் செக்யூரிட்டி ரிப்பேர் சிம்பிளாக பண்ணுற மெத்தட். ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ லெவல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் மார்ச் 8ஆம் தேதி பேட்சை ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்ச் 8ஆம் தேதி பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி ரீப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீபாலிங் ஸ்கில் இருக்கணும். சப்போஸ் எனக்கு அது இல்லை சார், எனக்கு அதுவும் சேர்த்து வேணும் அப்படின்னா மார்ச் 28ஆம் தேதி இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு மாஸ்டர் கோர்ஸு. கீழே ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 2 கோர்ஸுக்கும் செப்பரேட் டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னென்ன வருங்கிற கம்ப்ளீட் செக்லிஸ்ட் கொடுத்துட்றேன். யூ டிசைட் வாட் யூ ஹேவ் டு டூ. இந்த வந்து யூஎஃப்எஸ் அண்ட் சிபியூ சேஞ்ச் பண்ணுற மாஸ்டர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு யாரெல்லாம் குரூப்பில் ஆக்டிவாக இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக பண்ணுறதா சொல்லியிருக்கேன். இந்த டேட்டில் கிடையாது. ஓகே, அந்தந்த பேட்சுக்கு ரீஷெட்யூல் ஆகும் வித்தவுட் ஃபிக்ஸட் டியூரேஷன். டேட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தந்த குரூப்பில் அனௌன்ஸ் ஆகும். அது இல்லாமல் வித்தவுட் ஃபிக்ஸட் டியூரேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் வித் ஃப்ரீ அகாமடேஷன். ஓகே, ஸ்டே கனெக்டட். பை.